மலருக்கும் வாழ்வேன். வளைந்தாலும் மெலிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன். தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மீதே நீவேன். தனியே நான் நின்றாலும் என் கொள்கை மாறேன். சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்துரிமை கேட்பேன். சூழ்ச்சியினால் பிரித்தந்தன் உடலை இரு கூறாய் சூழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே. என்னை புதைத்தாலும் எரித்தாலும் எனது அணுகளெல்லாம் தமிழ் அதுவே என்று தாய் தந்தையை வணங்கி என்னை ஈன்றவர்களை வணங்கி இங்கு குழுமை இருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை தந்த உங்கள் கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திரு மணிமாறன் அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் எனது கண்மணியாம் மாணவ கண்மணிகளுக்கு எனது அன்பான முத்தங்களுடன் அன்பான ஆசீர்வாதங்களுடன் உங்கள் ஞான சைலமேரி உங்கள் முன்னால் இருக்கிறேன். சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாரும் ஒருத்தரும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. எங்க பாப்பா அவ்வளோ அழகா நிறைய அளவை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர்ஸ்லாம் அவங்க அழகாக அவங்களுடைய பணியை அழகாக செய்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களெல்லாம் இப்படி நெருங்கேற்றிய அத்துணை ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல 2வது முறை நான் நிற்கிறேன். அது பெருமையா இருக்கு. இன்னைக்கு மகளிர் தினம். நான் பேச நினைப்பதெல்லாம் உங்க ப்ரொஃபசர் பேசிட்டாங்க ஆடியோ வீடியோல. அது கொஞ்சம் கோபமா தான் இருக்கேன். சொல்லிடுங்க. இருக்கீங்களா? எஸ். நான் பேச நினைப்பது அவங்களே பேசுறேன். அப்புறம் நான் என்ன பேசுறேன்? பெண்கள் இன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்கள் அன்றிலிருந்து இன்று வரை கடந்து வந்த பாதையை உங்களிடம் என்னுடைய கவி வரிகள்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அது எனக்கான சவுண்ட் இல்லை, ஆனாலும் நல்லா இருக்கு. கொடுங்க அப்பப்ப அந்த சவுண்ட். பெண்கள் அன்றிலிருந்து இன்று வரை கடந்து வந்த பாதை. பூமிக்கும் சாமிக்கும் பெண் என்று பெயரிட்டார். பூமிக்கும் சாமிக்கும் பெண் என்று பெயரிட்டார். மாதராய் பிறந்தடா மாதவம் வேண்டும் என்றார். கங்கை என்றார், காவிரி என்றார், நிலவென்றார், மலர் என்றார். புள்ளி விளையாடியவளை மலர் போல கிள்ளி எறிந்தார். சங்கம் தொடங்கி சமகாலம் வரையில் இயந்திரம் அன்றோ என் குல பெண்கள். பின்தூங்கி முன்னெழுந்தால் துதிப்பார்கள். சற்றே கண்ணயர்ந்தால் சபித்து கொட்டி திட்டி தீர்ப்பர். வகைச்சொற்கள் எல்லாம் வஞ்சியர்க்கென்றே வகுத்து வைத்தார். ஆதியிலே ஏட்டுக்கல்வியும் எட்டிவிடக் கூடாதென்று அடுப்படையில் அடக்கி வைத்தார். அது ஒன்றை வரம் என்று அறிவுக்கும் சொல்லி வைத்தார். ஏனென்று எதற்கென்று எதிர்கேள்வி கேட்டால் வாயாடி என்றார், குல பாவம் என்றார். கற்பென்று கதை சொன்னார், தாலியை வேலி என்றார். வஞ்சக பெருமை பேசி வேலிக்குள் அடைத்து வைத்தார். பூவும் பொட்டும் புண்ணியம் என்றார். பணிவிடை செய்வதே பிறப்பின் பாக்கியம் என்றார். அதுவே பெண்ணியம் என்றார். மதங்களின் பெயரால் முடக்கி போட்டார். சாத்திரத்தின் பெயரால் அடக்கி போட்டார். பெண்களின் மதிகள் எழாதவாறு சதிகள் செய்தார். சிரித்த முகம் சிந்தை எண்ணும் இளமையழைகள் வெளிச்சமதை கண்டிடாது வீட்டுக்குள்ளே தான் இருந்தால் வாசல் தாண்ட வஞ்சியவள் கெஞ்சினாலும் ஒருபோதும் விட்டதில்லை. வந்திருந்தால் வாசல் தாண்டி வந்திருந்தால் அன்றை விடியலாகி எழுச்சி மலர் விரித்திருப்பால், விந்தை பல புரிந்திருப்பால், விண்ணை தாண்டி விஞ்சி இருப்பாள். சமத்துவம் வீதி எங்கும் சரிசமம் இல்லை வீட்டுக்குள்ளே. போதைக்கு பொருளாக காட்சிக்கு கனியாக வாசமகள் பேசிடாது வாசல் தாண்ட விட்டதில்லை. பொத்தி பொத்தி பூட்டி வைத்தார். மலர்ந்த நாடு வெட்டி வைத்தார். பேறு பெற்ற பெண்கள் நம் சமூகத்தில் ஏற்ற பெற்ற போதிலுமே போற்றவில்லை பாலில் உள்ளோர் வீட்டில் உள்ளோர். பாரதியும் தாசனும் பாக்கள் எழுதினர். ஈரோட்டு பெரியார் எழுதினார். பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை இல்லை என்று. எலிகளும் புலிகள் என ரௌத்திரம் பழகும். ஏமாளித்தனம் எல்லாம் மூட்டை கட்டி எழுவோம் 7 கடல் அதிர எழுவோம் என்றும் எழுத்துத்துறையிலும் ஏற்றம் என்றும் இன்று. காயங்கள் கொள்வதை கரியென கொண்டாலும் காத்தடம் பதிக்கா தலைமையில் உண்டான். கல்வித்துறையோ காவல்துறையோ அரசியலோ ஐநா சபையோ விளையாட்டோ விண்வெளியோ பெண்களின் துறைதான் உண்டோ. பெண் என்று சலித்தவரெல்லாம் முகம் தன்னை சுழித்தவரெல்லாம் கண்ணென்று கருகின்றனரே. இவள் என் மகள் என்று மாதனை தட்டுகின்றனரே. சிதைந்த கல்லையும் சிற்பமாக்குவான் சிற்பி. அதனையே சொல்லி கர்வத்திலும் கற்பி.
புதைந்த பொக்கிஷமாய் புலப்படு புவி கண்ணில் பரந்த வானமாய் வகைப்படு உலகம் தன்னிலென்றே நாம் இன்று வலம் வருகிறோம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அந்த வலியும் வேதனையும் இன்றும் நம் மனதில் இருக்க வேண்டும். சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சில பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, பெண்களை அந்த மாதிரி இல்லாம உழைப்பின் வேர்கள் கசக்கும் அதன் கனிகளோ இனிக்கும், சரித்திரத்தின் பக்கத்தை கொய்வோம் சாதனைகளை கொள்வோம் என்று சொல்றேன். இந்த நேரத்துல ஒரு இடத்துல பேச போனாங்க, நல்லா பேசுவேன் நான், நம்பணும் நான் இப்ப அந்த சவுண்ட் கொடுக்க மாட்டீங்களா? தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் நல்லா பேசுவேங்க, நல்லா பேசுவேன் சொன்னீங்க. கூப்பிட்டு போனாங்க அங்க பார்த்தா எனக்கு சீனியர் இருக்காங்க இல்லையா, நான் சப் இன்ஸ்பெக்டர், எனக்கு சீனியர் கூப்பிட்டு போனாங்க. அவங்க அப்படிதான் உட்காந்துருக்காங்க மேடம் போல. ஆனா எனக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க, என்னோட கொஞ்சம் கம்மியா தான் பேசினாங்க. நம்பணும்னா நம்புறியாமா? ஓகே ஃபைன். என்னோட கொஞ்சமா கம்மியா தான் பேசினாங்க. ஆனா பேசி முடிச்சோடனே உங்க பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, அவரை போல அங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டாங்க 2 கிலோ பாதாம் பருப்பு. நாங்க உட்காந்துருக்கேங்க, என்னை தாண்டி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு சீனியர் அவங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி பரவாயில்ல, அப்ப கஷ்டமா இல்லை, ஏன்னா அடுத்தது எனக்கு தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணிட்டேன், காத்திருந்தேன். அப்புறம் இங்க உட்காந்துருக்காங்களா மேடம், அவங்கள போல அங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2 கிலோ பாதாம் கொண்டு வந்து எனக்கு முந்திரி பருப்பு என்னை தாண்டி எடுத்து போய் அவங்க கொடுக்குறாங்க. நான் நீயே சொல்ல, நான் எனக்கு தான் டென்ஷனா இருக்கேன், என்னை தாண்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, பேரிச்சி மேடம் 2 கிலோங்க எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்கேன், தரவே இல்லைங்க. என்னை தாண்டி எடுத்து போய் அவங்க ஏங்க உண்மைங்க. ஏங்க நீங்க சரியா மொத்தம் எத்தனை கிலோ ஆயிடுச்சு கணக்குல? நான் கொஞ்சம் வீட்டு 6 கிலோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வால்நட் இருக்கிறாங்க பாருங்க இவங்கள மாதிரி. சரியா, அவங்க வால்நட் 2 கிலோ அப்படியே எடுத்துட்டு என்னை தாண்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க மேடம். எனக்கு கொடுக்கவே இல்லை, 1 கிலோ கூட எனக்கு கொடுக்கவே இல்லை மேடம். அப்படியே இருக்கேன். அவங்களுக்கு கீழே எல்லாம் ரேங்க் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன் 8 கிலோ. அவங்க ஆஃபீஸர்ல என்கிட்ட கொடுத்துட்டாங்க. தெரியும்ல ஆஃபீஸர்ல என்ன பண்ணுவோம், டீச்சர்ஸ்லாம் முன்னாடி ஸ்டூடெண்ட் நாங்கள் எடுத்துட்டு வரணும்ல இல்லை நாங்க அப்போ. சரியா இல்லைங்க, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அப்போ ஆஃபீஸர் இல்லையா, நான் 8 கிலோவையும் கூட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி போறாங்க, எங்க நல்லா பேசினாங்க அவங்கள விட நான். ஆனா என்ன வந்து 8 கிலோ தூக்க வச்சுட்டாங்க. இது மாதிரி ரோடு பக்கத்துல இல்லை அந்த காலேஜ். நியர்லி ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்தாங்க. கையா வலி, கை வலியை விட என்ன பெரிய வலி, எனக்கு 1 கிலோ கூட கொடுக்கலங்க. எப்படி வலிக்கும், கை வலியை விட மனசு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரின்னு போறோம், அங்க போனா வண்டி வரவே இல்லை, கீழே வைக்க கூடாது, ஏன்னா சுப்பீரியர் ஆபீசர் கரெக்டுங்களா, கோச்சுப்பாங்க இல்லையா. அது இந்த கையில மாத்தி 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 கூட்டிட்டு இருக்க, செம்ம வலிங்க. இங்க வலியை விட எங்க வலி, மனசுல வலிங்க. 1 கிலோ கூட அந்த பாப்பா கூட தெரியுது, வலி தெரியுது இல்லம்மா, என் வலி தெரியவே இல்லை. அப்படியே வச்சுட்டு நிக்கிறேங்க. ஜீப் வந்துருச்சுங்க, அதை மேடம் மேரி உள்ள உட்காந்துட்டாங்க. இந்தாங்க மேடம், அந்த கவலையோட கொடுக்குறேன், மேரி நீ வச்சுக்கோ, வீட்டுக்கு எடுத்துக்கோ. வலியே தெரியலங்க. நமக்காக சுமக்கும் போது எதுவும் வழியாக தெரியாது, அடுத்தவர்களுக்காக சுமக்கும் போது அடுத்தவர்களுக்காக படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது வலிக்கும். அது வந்து என்னது பெரிய ஒரு வலுவாக தெரியும். அதை நமக்காக படிக்கணும் நமக்காக உழைக்கணும்னு சொல்லும்போது அந்த வலி தெரியாது. சும்மா கற்பனை தான். இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நினைவு கூடுங்க, தெரியாமட்டால் நம்ம அறிந்து கொள்வோம். சரியா, என்னன்னா அமெரிக்கால போர் இருக்கிறேன்னா ஏன்னா டான்ஸ் டிஜே எல்லாம் இருக்குது, அடுத்தது அதுதானே அவன் தானே, அதனால நான் கொடுக்க மாட்டான் மைக்கு தான் வரி. ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் பரவாயில்லையா, வெரி குட். அமெரிக்கால அலபாமான்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம், சரிங்களா, தென் பகுதியில் இருக்கு. நான் சொல்ல போற ஒரு விடயம் வந்து 500 ஆண்டுகளுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இல்லை, 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விடயம் சொல்கிறேன். அந்த அலபாமா மாநிலத்துல மார்கஸ் மேரி என்னோட பேர் தான் லாஸ்ட்ல, அந்த ஒரு கிராமத்துல
என்ன ஒரு விஷயம்னா, அங்க வந்து பேருந்து இருக்கு இல்லையா, அதுல முன்னிருக்கைகள் இருக்கு இல்லையா, முன்னிருக்கைகள் ஆங்கிலேயர்கள், அந்த அமெரிக்கர்கள், வெளிப்படையா சொன்னா வெள்ளையர்கள், அவங்க தான் ஏறணும். பின் இருக்கைகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆப்பிரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க இல்லையா, கருப்பர்கள், அவங்க தான் ஏறணும். இது வந்து அங்க ஒரு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். சப்போஸ் அந்த முன்னிருக்கைகள் பூர்த்தி அடைந்திருக்கான், பின்னாடி இருக்கிறவங்க எழுந்துச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், உட்காரக்கூடாது, வெள்ளையர்கள் முன்னாடி உட்காரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது ஒரு பெண்மணி ஜோஸ் டாக்னு சொல்லிட்டு, அந்த பெண்மணி பின்னிருக்கையில உட்கார்ந்துருக்காங்க. முன்னிருக்கை நிரம்பி விட்டது, முன்னிருக்கை நிரம்பி விட்டது. அவங்களை வந்து எழுந்திருக்க சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் இந்த பிரஜை, இந்த நாட்டின் குடிமகளாக இருந்தால் நான் எழுந்திருக்க மாட்டேன், என்னுடைய உரிமை இது, நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த நாட்டின் குடியுரிமையை கொண்ட ஒரு பெண்மணி, அதனால் நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்றார். அதன் விளைவு அன்று இரவே அவள் கைது செய்யப்படுகிறாள். ஏன்னா அது அரசாணை இல்லையா, அவங்க மீறுறாங்க இல்லையா, அதனால கைது செய்யப்படுறாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருக்கு இந்த விடயம் வந்து பரவுது. அப்படியே ஒரு பெண்மணி எழுந்திருக்கல, அவங்க உடனே கைது செய்யறாங்க. கருப்பினத்திற்கான ஒரு இது. அந்த பெண்மணிக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, கைது செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் ஒரு அறைகூவல் விடுகிறார். ஒரு 10,000-20,000 பேர் அங்க கூட இல்லைங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய இடத்துல வந்துட்டு 3 லட்சம் மக்கள் கூடுகிறாங்க. 3 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் ஒருத்தருடைய பேச்சு கேட்கிறதுக்காக. நமது பேச்சு எப்படி இருக்க வேண்டும், நமது சொல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன அடையாளம் அது. கூடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இப்ப கூட பிள்ளைகளை நீங்க உங்களுடைய செல்போன்ல போடுங்க, ஐ ஹாவ் a dream சொல்லி போடுங்க, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்லிட்டு போடுங்க. அதுல வரும் ஐ ஹாவ் a dream சொல்லிட்டு அந்த ஸ்பீச் நீங்க கேளுங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, ஐ ஹாவ் a dream, எனக்கு வந்துட்டு இந்த கருப்பர் இனமும் இந்த வெள்ளை இன குழந்தைகளும் ஒன்றாக விளையாட வேண்டும், அந்த காட்சியை நான் காண வேண்டும், அதுவரை நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் சொல்லி ஒரு அறைகூவல் விடுகிறார். என்னன்னா, அதுவரை இந்த பேருந்துகளில் யாரும் பயணிக்க கூடாது. அது 30 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, 100 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, 300 கிலோமீட்டர் நடந்தே செல்லுங்கள் என்று ஒரு அறைகூவல் விடுகிறார். அந்த பேருந்தில் யாரும் ஏறக்கூடாது என்று. எப்போது அந்த கருப்பின மக்கள், அந்த கருப்பின பெண்மணிக்கு இப்படி நடந்ததோ, இனி யாரும் பயணிக்க கூடாது என்று ஒரு அறைகூவல் விடுகிறார். அத்துணை பேரும் மதிக்கிறார்கள் அவர் ஒற்றை பேச்சு. பேச்சு என்றால் அப்படி இருக்க வேண்டும், மதிக்கிறார்கள். யாருமே ஏறவில்லை, ஏன்னா பயணிக்கிறவங்க எல்லாம் அவங்க தானே பயணிக்கல. அப்போது ஒரு பேருந்து ஓட்டுநர் ஓட்டிட்டு போகும்போது ஒரு முதியவள், என்ன போல முதியவள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த பேருந்து ஓட்டுநர், முதியவளே, நீயுமா நடந்து போற, உனக்கு வேணாலும் ஒரு சலுகை தருகிறேன், முன்னாடி வந்து ஏறு, உனக்கு நான் ஒரு சலுகை தருகிறேன், முன்னாடி வந்து ஏறுன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாள், வேண்டாம், நான் நடந்தே செல்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் நான் நடந்தே செல்கிறேன் என்று சொல்றாங்க. ஏறுமா, நான் தான் சொல்றேன் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி பண்றேன், நான் எனக்காக ஏறவில்லை, எனது அடுத்த தலைமுறைக்காக நான் நடந்து செல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த முதியவர் தனக்காக இல்லை, ஏன்னா அவங்க வயசு முடியுது இல்லையா, அடுத்த தலைமுறைக்காக நான் நடந்து செல்கிறேன் என்று சொல்றார். இப்படியே போனது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 381 நாட்கள் அந்த பெண்மணிக்காக அத்துணை கருப்பின மக்களும் நடந்தே செல்கிறார்கள். நடந்து சென்று தங்கள் பணியை முடிக்கிறார்கள். அரசு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறது, அந்த பினான்சியலா மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறது. அப்போது அந்த அரசு தான் கொடுத்த அந்த வாக்கினை மீண்டும் பெற்றுக்கொள்கிறது, திரும்ப பெற்றுக்கொள்கிறது. இனி யார் வேணாலும் எந்த இருக்கையில் வேணாலும் அமரலாம் என்று அந்த ஜோஸ்பர்க் என்ற ஒரு பெண்மணியால் 1955 நடந்த ஒரு விடயம், டிசம்பர் 3 நடந்த ஒரு விடயம் இது. பெண்களுக்கு அத்துணை வந்து மதிப்பும் மரியாதையும் நாம நினைச்சா என்ன வேணா செய்யலாம், அதை வந்து நல்ல பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த கருத்தினை நான் இங்கு பதிவு செய்கிறேன். உங்களுடைய எழுத்தோ பேச்சோ, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய தனி மனித ஒழுக்கம் அப்படி இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தையே திருப்பி போட்டது அன்று.